அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 10வது அதிகாரம் 21வது வசனம். அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரே உன் புகழ்ச்சி. எரேமியா 17:14 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா இப்படி சொல்லுகிறார், தேவரீர் என் துதி. நம்முடைய நாவிலே அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் காணப்பட வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் அவரை துதிக்கும்படி ஏற்படுத்தப்பட்ட ஜனம். இந்த வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் வந்து போனது உண்டு. எல்லாரும் நம்மோடு எப்பொழுதும் இருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எல்லாம் நமக்கு எப்பொழுதும் காணப்படுமா என்று கேட்டாலும் தெரியாது. எனவே தான் யோபு சொல்லுகிறார், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்புகிறேன். அதாவது ஒன்றுமில்லாமல் இந்த பூமியில் வந்தேன், நான் போகும்போதும் ஒன்றுமில்லாமல் தான் போகிறேன் என்று. அப்படி ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை எல்லாம் ஆக்குகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எகிப்தின் அடிமைத்தன கட்டிலிருந்து ஜனத்தை கிருபையினாலே மீட்டார். மீட்டு கிருபையினாலே ரட்சித்து மேகத்துக்கு கீழே கொண்டு வந்து அவர்களை அதிசயமாய் நடத்தினார். வனாந்திரத்திலே நடத்தப்பட்டாலும் அவர்களுக்கு தாகம் வரும்போது தண்ணீர் கொடுத்தார். தினமும் காலை மன்னா கொடுத்தார், மாலை காடை கொடுத்தார். வஸ்திரம் கிழியாதபடி காத்து கொண்டார், செருப்பு தேயாதபடி காத்து கொண்டார். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்தார். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். நாம் கடந்து வந்த பாதையில் எத்தனை மேடு பள்ளங்கள் இருந்தது. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கினதல்லவா? நாம் இந்த நாளை காண காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. இதை எண்ணி அவரை நித்தம் துதிக்க வேண்டும். நம்முடைய நாவிலே மனிதனை புகழும் வார்த்தை அல்ல, தேவனை புகழும் வார்த்தைகள் தான் நம்முடைய நாவிலே காணப்பட வேண்டும். தேவரீர் என் துதி, அவரே உன் புகழ்ச்சி. அவரை துதிக்க வேண்டும். அவரை துதிக்க துதிக்க இன்னும் கிருபை பெருகும். தினமும் அவர் தருகிற கிருபைகளை எண்ணி தினமும் துதிக்க வேண்டும். உபாகமம் 8வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களிலே பார்க்கும்போது, என் கையின் சாமர்த்தியம் என் பலன் இவைகளை செய்ததென்று சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலத்தை அவரே உனக்கு தந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நல்ல உழைக்க தேவன் கிருபை செய்கிறார். நல்ல உழைக்கும் போது நான் உழைத்தேன் என்று சொல்லக்கூடாது. நாம் நம்மை புகழக்கூடாது. அவரே உன் புகழ்ச்சி. இந்த நாளை கிருபையாய் காண செய்திருக்கிறாரா? நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாரா? எனக்கு நல்ல சுகம் இருக்கிறது, நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று நாம் நம்மை புகழக்கூடாது. நாம் இந்த ஆரோக்கியத்தை தந்த தேவனை புகழ வேண்டும். அவரே உன் புகழ்ச்சி. கிருபையாய் சம்பாதிக்க வைக்கிறார், கிருபையாய் உழைக்க வைக்கிறார், உழைப்பின் பலனை காண செய்கிறார். உழைப்பின் பலனை காண செய்வது மாத்திரமல்ல, அதை அனுபவிப்பது தேவன் தருகிற அனுக்கிரகம் என்று பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நான் கஷ்டப்பட்டு உழைத்து அந்த காசு எல்லாமே வட்டிக்காரனுக்கும் டாக்டருக்கும் போகுதென்றால் உண்மையாய் அது ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்றல்ல, சம்பாதிக்கிறது கொஞ்சமானாலும் அதை அனுபவிக்க முடிகிறதா? அப்படி அனுபவிக்கிறோம் என்றால் அதற்கு பின்னாக யார் இருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் இருக்கிறார். நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன்னு அல்ல, என்னை உழைக்க வைக்கிறார், என்னை சாப்பிட வைக்கிறார். அவரே உன் புகழ்ச்சி. இங்கே நிற்க வேண்டிய கிருபைகளை தருகிறது மாத்திரமல்ல,
யூதா நிருபம் கடைசி வசனங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? வழுவாதபடி நம்மை பாதுகாத்து மாசற்றவர்களாய் அங்கே அவருடைய சன்னிதானத்தில் நம்மை மகிழ்ச்சியோடு நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறாரா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வேறு யாரை புகழ்வதற்கு, வேறு யாருக்கு இப்படி செய்ய முடியும்? இங்கே நம்மை வாழ வைக்கிறார். நம்முடைய ஓட்டம் முடிந்த பிறகு அங்கே அவர் தான் நம்மை நிற்க வைக்க போகிறார். அவரை தவிர வேறு யாரையும் உயர்த்த வேண்டாம், வேறு யாரையும் புகழ வேண்டாம். என் துதியை நான் விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் அவரை துதிக்கும்படியாக மாத்திரமே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நாவில அரசியல்வாதிகளையோ விளையாட்டு வீரர்களையோ அல்லது சினிமா நட்சத்திரங்களையோ அல்லது யாரோ ஒரு பிரபலமானவங்களையோ புகழ்வதற்கெல்லாம் நாம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது. உலகத்தார் அப்படி செய்கிறார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை ஒருவரிடத்துல பேசும்போது அவர்கள் சொல்லணும், இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் இயேசுவே புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இதுதான் நம்மை குறித்த கம்ப்ளைண்டாக இருக்க வேண்டும். ஆமென். காரணம், அவர்தான் நம் புகழ்ச்சி. ஹல்லேலூயா. இயேசுவை புகழுவோம், அவரை துதித்து பாடுவோம், கேட்குறவங்க கிட்டெல்லாம் அவரை குறித்து சொல்லுவோம், அவரை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்போம், நித்தம் அவரை துதிப்போம். அதற்காகவே நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை செய்த எல்லா அற்புதங்களுக்கும் காரணர் அவர்தான். துதிக்க துதிக்க இன்னும் நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எஸ் ஃபாதர், நீரே எங்கள் புகழ்ச்சி. நித்தம் உம்மை துதித்து உமக்குள்ளே மகிழ கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.